சகல தீமைகளுக்கும் நம்மை தப்புவித்து காக்க வல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 141:9. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துதிக்க சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் அநேக பிரச்சனைகளை, சவால்களை சந்தித்து வருகிறோம். மேலும் நமக்கு விரோதமாக அநேக தீங்குகளும் துன்பங்களும் ஆபத்துகளும் நம்மை நெருங்கி வருகிறது. அவைகளில் சில நமக்கு நேரடியாக வருகிற தீமைகளும் ஆபத்துகளும் இருக்கிறது. அதாவது நமக்கு கண்ணுக்கு முன்பாக நாம் அறிந்திருக்கிற தீமைகளை நாம் நேரடியாக எதிர்கொள்ள முடியும், அல்லது அவைகளை விட்டு விலகி ஓடிட முடியும். ஆனால் நமக்கு நம்முடைய எதிராளியாகிய சத்ருவானவன் நமக்கு மறைமுகமாக வைக்கும் கண்ணிக்கும் சுருக்குகளுக்கும் மறைவாக விரிக்கும் வலைக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆவியில் நிறைந்து ஜெபித்தால் மாத்திரமே அவைகளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் மறைவாக வைக்கப்படுகிற கண்ணிகளுக்கும் சத்ருவின் தந்திரமான ஆலோசனைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று ஆவி நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆவியானவர் இறங்கி அவைகளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் மறைவாக வைக்கப்படும் கண்ணிக்கும் வலைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்து காக்க வேண்டும் என்று போராடி ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாய் இருக்கின்றபடியால் நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லா விதமான சத்ருவின் ஆயுதங்களையும் முறியடித்து போட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மறைவாக நமக்கு வைக்கப்படும் கண்ணிக்கும் வலைக்கும் நம்மை தப்புவித்து நம்மை ரட்சிக்க வல்ல தேவனை நாம் உயர்த்தி துதிப்போம்.